Hi friends, welcome back to my YouTube channel. So போன வீடியோல வந்து எனக்கு பிடிச்ச தமிழ் ஃபேவரட் மூவிஸ் பார்ட் 3 பார்த்துருந்தோம். இந்த வீடியோ வந்து எனக்கு பிடிச்ச ஃபேவரட் தமிழ் மூவிஸ் பார்ட் 4 இது. ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம எனக்கு பிடிச்ச போன வீடியோவில் நான் சொல்ல மிஸ் பண்ண மூவிஸ்லாம் நம்ம இந்த வீடியோவில் நான் உங்களுக்காக சொல்ல போகிறேன். அண்ட் எதுக்காக எனக்கு அந்த மூவிஸ் பிடிக்கும்ன்றதையும் நான் இந்த வீடியோவில் உங்களுக்காக டிஸ்கஸ் பண்ண போகிறேன். ஸோ அதனால் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிடுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். எனக்கு பிடிச்ச தமிழ் மூவிஸ் பார்ட் 4 வீடியோ இருக்குது. ஸோ நம்ம இந்த மூவியில் வந்து எனக்கு பிடிச்ச தமிழ் மூவிஸை நான் உங்களுக்காக நான் டிஸ்கஸ் பண்ண போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் மூவி பார்த்தீங்கன்னா இந்த தளபதி விஜய் சாருடைய மூவி தான் கில்லி மூவி. கில்லி மூவி எனக்கு ரொம்ப பிடிச்ச மூவி. அது எதனால பார்த்தீங்கன்னா கில்லி மூவி வந்து நமக்கு நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுத்துருக்கு. நம்மளுக்கு ஒன்று தேவைன்னா நம்ம தான் அதுக்காக ட்ரை பண்ணணும் அப்படின்ற விஷயம் ஒன்று இருக்கு. ஸோ அந்த மூவி நல்ல ஹிட்டான மூவி. அது இப்போ 2 வாட்டி ரீ ரிலீஸ் ஆச்சு கில்லி மூவி. ஸோ அதனால கில்லி மூவி வந்து என்னுடைய ஃபேவரட் மூவி. எனக்கு கில்லி தளபதி சார் நடிச்ச மூவியில் எனக்கு ரொம்ப பிடிச்ச மூவி கில்லி மூவி. அண்ட் அந்த படத்தில் வர சீன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய லாஜிக்காக சில சீன்லாம் வந்து ஒரு மாதிரி நம்பவே முடியலையே அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனால் அதுதான் வந்து சில அந்த படத்தை கில்லி மூவி படத்தில் வர சீன்ஸ் எல்லாம் என்னடா இது நம்பவே முடியலையடா அப்படின்னு இருக்கும். கடைசியில் பார்த்தா அந்த சீன் தான் வந்து அந்த படத்தையே மெயினாக அந்த படம் ஹிட் ஆனதுக்கே அந்த சீன் தான் காரணமாக இருக்கும். ஸோ அதனால வந்து அந்த சீன் அந்த படத்தில் வச்ச சீன் தான் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ரீச் ஆச்சு. இன்னைக்கும் அந்த சீன்ஸ் எல்லாம் பேசப்படுது நல்லா. ஸோ அதனால கில்லி மூவி வந்து என்னோட ஃபேவரட் மூவி. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் மூவி போயிடலாம். நெக்ஸ்ட் மூவி இதுவும் தளபதி விஜய் சாரோட மூவி தான், காவலன் மூவி. ஸோ இந்த மூவியும் எனக்கு ரொம்ப பிடிச்ச மூவி. காவலன் மூவி எனக்கு ரொம்ப பிடிச்ச மூவி. அது எதனால எனக்கு பிடிச்சிருக்குன்னா அந்த படத்தில் வர அந்த ரொமான்டிக் சீன்ஸ் எல்லாம் ரொம்ப அந்த பெயின் ஆஃப் லவ்னு அந்த சீனை வந்து சொல்லியிருப்பாங்க. லவ்வை வந்து சோகமாக காட்டியிருப்பாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அந்த ஃபோன் கால்லேயே வந்து பேசுவாங்க. அந்த சீனை வந்து நம்ப முடியாத மாதிரி தான் சில பேருக்கு இருக்கும். ஏன்னா வந்து இப்போ இவங்க தான் வந்து ஃபோனில் பேசுகிறாங்கன்றதே தளபதி விஜய் சாருக்கே தெரியாது. அந்த மாதிரிலாம் வச்சுருப்பாங்க. அது கொஞ்சம் லாஜிக் மிஸ்டேக்காக அந்த சீன்லாம் ஒர்க் ஆகுறதுனால சீன் அந்த படம் இந்த படம் வந்து நல்ல ரீச் ஆச்சு. நல்லா ஃபேன்ஸ்க்கு ரொம்ப பிடிச்ச மூவியாக இருந்துச்சு காவலன் மூவி. ஸோ எனக்கும் காவலன் மூவி ஒன் ஆஃப் மை ஃபேவரட் மூவி. அது ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்ச மூவி காவலன் மூவி. அது செகண்ட் பிளேஸில் இருக்குது. நான் இந்த 10 மூவிஸில் செகண்ட் பிளேஸில் காவலன் மூவி இருக்குது. ஸோ அதனால காவலன் மூவி எனக்கு ஒன் ஆஃப் மை ஃபேவரட் மூவியாக இருந்துச்சுன்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் மூவி போயிடலாம். நெக்ஸ்ட் இதுவும் தளபதி விஜய் சார் மூவி தான். இது ஷாஜஹான் மூவி. ஷாஜஹான் மூவி அது கொஞ்சம் ஓல்டு மூவி. இருந்தாலும் அது நல்ல அது அப்போ பார்த்தீங்கன்னா அது நல்ல ஹிட் ஆகலை. அது ஒரு நல்ல வரவேற்பு கிடைக்காத மூவி தான். ஆனால் எனக்கு அது ரொம்ப பிடிச்ச மூவி ஷாஜஹான் மூவி. எதனால ஷாஜஹான் மூவி எனக்கு பிடிக்கும்னா அதில் ஒரு டைலாக் சொல்லுவார் விஜய் சார், உண்மையான காதல்லாம் சொல்ல உனக்காக என் உயிரே கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லுவார். அந்த டைலாக்லாம் வந்து பார்த்தா ரொம்ப அது கனெக்ட் ஆச்சு. அப்போ அந்த டைலாக்லாம் இப்போ பெரிய நல்ல ஒரு ரீச்சான டைலாக் அந்த படத்தோட டைலாக். அண்ட் அதை தாண்டி அதில் ஒரு பாட்டு வரும், மின்னலை பிடித்துன்னு ஒரு பாட்டு வரும். அந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச மூவி. அந்த ஷாஜஹான் மூவிஸ்ல அந்த சாங்ஸ்லாம் நல்லா ஹிட் ஆயிடுச்சு. அந்த படம் அந்த மூவி தான் வந்து சரியா போகலனால அந்த படத்துல அந்த சாங்ஸ்லாம் ஹிட் ஆச்சு. அதனால அந்த படம் நல்லா ரீச் ஆன நல்ல ஒரு அந்த சாங்ஸ் எல்லாம் ஹிட் ஆனதுனால அந்த படம் நல்லா பேசப்பட்டுச்சு ஷாஜஹான் மூவி. ஆனால் ஷாஜஹான் மூவி ஒன் ஆஃப் மை ஃபேவரட் மூவி. அந்த விஜய் சாருக்கு வந்து அந்த படத்துல பேரே கிடையாது. ஆனால் அவர் வேற ஒரு பொண்ணை லவ் பண்ணுவாரு. அந்த பொண்ணும் விஜய் சாரோட ஃப்ரெண்டும் லவ் பண்ணிட்டு இருப்பாங்கன்ற விஷயம் விஜய் சாருக்கே தெரியாது. ஸோ அதனால வந்து அது சில நிறைய லாஜிக் மிஸ்டேக்ஸ் இருந்தாலும் அந்த படத்துல வர சாங்ஸும் அந்த படத்துல வர அந்த அவர் சொன்ன அந்த டைலாக்ஸும் நல்லா ரீச் ஆச்சு. அதனால ஷாஜஹான் மூவி நல்ல ஆடியன்ஸ் கிட்ட ஹிட் ஆகனாலும் அது நல்ல ரீச் ஆன மூவியா இருந்துச்சு. அண்ட் அதை தாண்டி எனக்கும் நல்ல ஃபேவரட் மூவியா இருந்துச்சு ஷாஜஹான் மூவி. ஸோ அதனால ஷாஜஹான் மூவி விஜய் சாரோட மூவில நம்ம ஃபேவரட் மூவி. ஸோ நம்ம நெக்ஸ்ட் மூவி போயிடலாம். நெக்ஸ்ட் இதுவும் விஜய் சாரோட மூவி தான். இது யூத் மூவி. இது யூத் இப்போ விஜய் சாரோட ஃபர்ஸ்ட் அவர் நடித்த மூவி யூத் மூவி. ஸோ இது எதுக்காக எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து யூத் மூவி வந்து அந்த படத்தில் வந்து அவர் விஜய் சார் வந்து ஒருத்தங்க அந்த ஹீரோயினை லவ் பண்ணுவார். ஆனால் ஹீரோயின் விஜய் சாரை லவ் பண்ண மாட்டாங்க. அண்ட் அதில் நிறைய விஜய் சார் வந்து லவ்வை பற்றி நிறைய பேசியிருப்பாரு, சொல்லியிருப்பாரு. ஒரு ஷாஜஹான் தான் இறந்து போன தன் மனைவியின் நினைவா தாஜ்மஹாலை கட்டினாரே தவிர உலகத்துல எந்த பொண்ணாவது தான் புருஷனுக்காக ஒரு குடிசையாவது கட்டியிருக்காங்கன்னு சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அந்த டைலாக். அப்புறம் விஜய் சார் லவ் ஃபெயிலியர் பத்தி நிறைய பேசியிருப்பாரு. தண்ணி அடிச்சு தாடி வளர்த்து செத்து யாரும் காதலை வாழ வைக்க முடியாது, வாழ்ந்துதான் காதலை வாழ வைக்க முடியும் அப்படின்னு விஜய் சார் ஒரு டைலாக் சொல்லியிருப்பாரு. ஸோ அதெல்லாம் கேட்கும் போது ரசிகர்களுக்கு அந்த டைலாக்லாம் பெரிய அளவில் பாதிச்சுது அந்த டைலாக் அந்த மூவி டைம் ரிலீஸ்லாம். ஸோ அதனால யூத் மூவி வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச மூவி எனக்கு. ஆனால் யூத் மூவியில் அந்த படத்தை தாண்டி அந்த படத்தோட டைலாக்ஸ் கூட நான்
பெரிய ஃபேன் நான். ஏன் எனக்கு யூத் மூவி ரொம்ப பிடிக்கும்னா அந்த படத்தில் டயலாகுக்காக எனக்கு அந்த படம் ரொம்ப பிடிக்கும். அதனால யூத் மூவி என்னோட ஃபேவரட் மூவி. ஸோ அதனால வந்து யூத் மூவியில் வந்த டைலாக்ஸ் தாண்டி இந்த பாட்டும் நல்லா ஹிட் ஆச்சு. ஸோ அதனால இந்த படத்தில் வர டைலாக்ஸுக்கும் பாட்டுக்காக எனக்கு யூத் மூவி ஒரு ஃபேவரட் மூவியாக அமைஞ்சதுன்னு நான் உங்ககிட்ட நான் சொல்லிக்க விரும்புகிறேன். ஸோ நெக்ஸ்ட் மூவி போயிடலாம். நெக்ஸ்ட் மூவி வந்து சூர்யா சார் நடிப்பின் நாயகன் சூர்யா சாரோட சிங்கம் மூவி எனக்கு ரொம்ப பிடிக்கும். போலீஸ் மூவி, நல்ல ஒரு போலீஸ் மூவி அது சிங்கம் மூவி. நிறைய அந்த சிங்கம் மூவி ஹிட் ஆனதுனால சிங்கம் பார்ட் 2 பார்ட் 3 கூட எடுத்திருந்தாங்க. ஆனால் சிங்கம் 1 தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச மூவி. அதில் ஒரு போலீஸாக நிறைய அந்த சூர்யா சாரும் பிரகாஷ் ராஜ் சாரும் தான் அந்த படத்தில் ஹீரோ வில்லனா பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த படத்தில் வந்து நல்ல சூர்யா சார் அவர் கொடுத்த ரோலை அந்த படத்தில் வந்து இந்த போலீஸ் கேரக்டருக்கு அந்த ரோல் தாண்டி சூர்யா சார் வந்து நெஜ போலீஸாகவே மாறிட்டார். அந்த படத்தில் மாறி ஒரு நெஜ போலீஸ் மாதிரியே நடிச்சிருப்பார் அந்த படத்தில். ஸோ அவருக்கு அந்த ரோல் கரெக்டாக செட் ஆச்சு. சூர்யாவுக்கு அந்த சிங்கம் மூவியில் அந்த ரோல் அவர் சூப்பராக பண்ணியிருப்பாரு. நல்லா பயங்கரமாக கத்துவார், நல்லா அடிப்பாக இருப்பாங்க நல்லா. அதனால் அவங்க வந்து ட்ரோல் அதை வந்து சில பேர் ட்ரோல் பண்ணணும்னு நினச்சிப்பாங்க. ஆனால் அந்த ட்ரோல் பண்ணாமல் அந்த படம் நல்லா சக்ஸஸ் ஆச்சு. அதனால பாராட்டக்கூடிய விஷயம் அது. ஸோ அதனால சூர்யா சார் வந்து அந்த படம் நல்ல ஒரு அவர் கெரியர்லேயே சூப்பரான ஒரு பெஸ்ட் மூவியாக சிங்கம் படம் அமைஞ்சுது. ஸோ அந்த சிங்கம் மூவி என்னோட ஃபேவரட் மூவி. நான் சிங்கம் படம் பார்த்தேன். நான் அந்த படம் வச்சு சிங்கம் படம் பார்க்கும்போது ரொம்ப சின்ன பையனாக இருந்தேன். ஸோ அதனால சிங்கம் படம் வந்து எனக்கு ரொம்ப ஃபேவரட் மூவியாக இருந்துச்சு. சிங்கம் படம் நான் ரொம்ப சூப்பராக நான் இப்போ பார்க்கும்போது நல்ல ஃபைட் சீனு, அதில் வர சாங்ஸ் எல்லாமே எனக்கு ரொம்ப கனெக்ட் ஆச்சு. ஸோ அதனால சிங்கம் மூவி நான் சூர்யா சார் படத்துலேயே ஸோ அவர் கெரியரில் வந்ததுன்னா சிங்கம் மூவி வந்து எனக்கு ரொம்ப ஃபேவரட் மூவி. ஓகே, நம்ம நெக்ஸ்ட் மூவி போயிடலாம். நெக்ஸ்ட் மூவி வந்து ஜிகர்தண்டா XX மூவி இருக்கு. ஜிகர்தண்டா பார்ட் 2. ஆக்சுவலாக இந்த ஜிகர்தண்டா XX மூவில நானே நடிச்சிருந்தேன். ஒரு சீன்ல, தியேட்டர் சீன்ல ஒரு சின்ன சீன்ல வந்திருப்பேன். டைலாக் பேசியிருக்க மாட்டேன், ஆனால் ஸ்க்ரீன்ல வந்திருப்பேன். நான் அந்த மூவில நான் ஜூனியர் ஆர்டிஸ்டாக நடிச்சிருக்கும் போது அந்த ஜிகர்தண்டா XX மூவில நான் சின்ன சீன்ல அந்த கடைசியாக படம் முடிக்கும் போது அந்த தியேட்டருக்குள்ள படம் படும்போது ஃபேன்ஸ் எல்லாம் டான்ஸ் ஆடிட்டே இருப்பாங்க. அந்த டான்சிங் ஆர்டிஸ்டா நான் நடிச்சிருந்தேன் ஜிகர்தண்டா XX மூவில. ஒரு சின்ன சீன்ல நான் தியேட்டர்ல வந்திருப்பேன். ஸோ அது அந்த மூவில நானே நடிச்சிருக்கேன்றது எனக்கு பெருமையா இருக்கு. அந்த ஜிகர்தண்டா XX மூவி என்னோட ஃபேவரட் மூவி. அது எதனால என்னோட ஃபேவரட் மூவினா வந்து அது ஆக்சுவலாக அந்த படத்தில் வர சீன்லாம் வந்து அப்படியே நம்ம முன்னாடியே நடந்த சீனே வந்து படமா எடுத்தா ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் மாதிரி இருந்துச்சு. அந்த தாண்டி நல்லா அது ஃபிலிம் ஃபெஸ்டிவல்லாம் நல்லா ஸ்க்ரீன் ஆச்சு, நிறைய அவார்டு வாங்குச்சு. ஜிகர்தண்டா XX மூவி நல்லா ஹிட் ஆச்சு. ரிவ்யூஸும் நல்ல ரிவ்யூஸ், பாசிட்டிவ் ரிவ்யூஸ் வந்துச்சு. அந்த மூவி நல்லா ஹிட்டான மூவி அது ஜிகர்தண்டா XX மூவி. அதில் வர அந்த சீனு, அந்த லாரன்ஸ் மாஸ்டர் வந்து இறந்துருவாரு, அவர் இறந்துற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்து அந்த மூவி அந்த ஜிகர்தண்டா XX படம் முடியும் போது நல்லா அந்த முடியும் போது நல்லா சோகமாக முடிஞ்சது. அது நம்ம ஆடியன்ஸை கண்கலங்க வச்சுது அந்த படம். ஸோ அதனால வந்து அதை நல்லா ஆடியன்ஸை பாதிச்சதுனால அந்த படம் வந்து அவங்க மைண்ட்லேயே ஓடிட்டே இருந்துச்சு. இந்த படம் ரொம்ப பாதிச்ச மூவின்றதுனால அந்த படம் நிறைய பேர் திரும்ப திரும்ப பார்த்தாங்க. அந்த படத்தை பார்த்ததுனால அந்த படம் நல்லா ஹிட் ஆச்சு, நல்லா ரீச் ஆச்சு. ஸோ அதனால ஜிகர்தண்டா XX மூவியில் நான் நடிச்சதுலேயே எனக்கு பெருமையாக இருக்கு. அந்த ஜிகர்தண்டா XX மூவி என்னோட ஃபேவரட் மூவின்னு சொல்றதுலேயே எனக்கு பெருமையாக இருக்கு. ஸோ அதனால ஜிகர்தண்டா XX மூவி வந்து ஒன் ஆஃப் மை ஃபேவரட் மூவி. லாரன்ஸ் மாஸ்டர் நடிச்சதுலேயே, ST சூர்யா சார் நடிச்சதுலேயே ஜிகர்தண்டா அவங்க கெரியர்ல ஒரு பெஸ்டான மூவி. அதே மாதிரி எனக்கும் அது ஒரு ஃபேவரட்டான மூவி. அண்ட் அந்த படத்தில் நான் ஜூனியர் ஆர்டிஸ்டாக நடிச்சிருக்கேன், நான் சின்ன ரோலில் ஒரு சீனில் வந்திருக்கேன்றதும் எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கு. ஸோ அதனால் அது என்னோட ஃபேவரட் மூவி. ஸோ நெக்ஸ்ட் மூவி போயிடலாம். நெக்ஸ்ட் மூவி வந்து மாமன்னன் மூவி. வடிவேல் சாரும் உதயநிதி ஸ்டாலின் சாரும் நடிச்சிருப்பாங்க மாமன்னன் மூவியில். ஸோ அதுவும் எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான மூவி மாமன்னன். அது எதனால எனக்கு ஃபேவரட்டான மூவினா வந்து அதில் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ நான் பெரிய ஸ்டார் கேஸ்ட்லாம் நடிச்சிருப்பாங்க. ஃபஹத் ஃபாசில் சார் வில்லனா பண்ணியிருப்பாரு. ஸோ அந்த மூவி வந்து எதுக்கு அது ஃபேவரட் மூவி அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து அந்த மூவியில் வந்து அந்த படத்தில் ஒரு சீன்லாம் வந்து அவரை வந்து ஆக்சுவலாக அந்த கேரக்டர் ஃபஹத் ஃபாசில் சார் வில்லனா பண்ணியிருப்பாரு. அவரே வந்து அந்த கேரக்டர் வந்து நிஜம் ஒரு உண்மையான கேரக்டர் எப்படிலாம் பண்ணுமோ அதே மாதிரி அவர் பண்ணியிருப்பாரு. அந்த கேரக்டராகவே மாறி அந்த கேரக்டர் உள்வாங்கி நல்லா அப்சர்வ் பண்ணி அவர் நடிச்சிருப்பாரு. ஸோ அதனால் இந்த மாதிரி கேரக்டர் நிஜ லைஃப்லேயே யாருமே இந்த மாதிரி கேரக்டர் பண்ணியிருக்க மாட்டாங்கன்னு நம்ம ஆடியன்ஸ் வியப்பா பார்க்குற அளவுக்கு ஃபஹத் ஃபாசில் சார் வந்து வில்லனிசம் அந்த படத்தில் காட்டியிருப்பாரு. ஸோ அது அந்த தாண்டி வந்து வடிவேல் சார் வந்து காமெடியான அவரை நம்ம பார்த்துட்டு இந்த படத்தில் ஒரு சீரியஸாக தான் ரோல் பண்ணவே அவர் வந்து அவருக்குள்ள இவ்வளோ ஒரு வடிவேல் சார் கூட இவ்வளோ ஒரு பெரிய பர்ஃபார்மர் இருக்காருன்றது நம்ம அந்த படத்து மூலயமா தான் நம்மளுக்கு தெரிஞ்சுது. ஸோ அதனால் மாமன்னன் மூவி வந்து ஒரு நல்ல அது ஒரு நல்ல ரீச்சான மூவி, நல்ல ஹிட்டான மூவி. அந்த ஆடியன்ஸுக்கும் பிடிச்ச மூவி, நல்ல ரிவ்யூஸும் நல்ல மூவி. அது அந்த தனி உதயநிதி ஸ்டாலின் சாருக்கு அது கடைசி மூவின்றதால அது கொஞ்சம் வருத்தமாக தான் இருந்துச்சு. பட் அதை அப்பயும் வந்து உதயநிதி ஸ்டாலின் சார் அவர் பெஸ்ட்டு கொடுத்துருந்தார் அந்த படத்தில். அவர் ஆக்டிங் நல்லா பண்ணியிருந்தார் உதயநிதி ஸ்டாலின் சார். ஸோ அதெல்லாம் மாமன்னன் மூவி ஒன் ஆஃப் மை ஃபேவரட் மூவி. ஸோ அந்த மூவி பற்றி சொல்லணும்னா அவங்க அந்த படத்தில் நடித்த எல்லா பெரிய ஸ்டார் கேஸ்டும் அவங்களுக்கு கொடுத்த ரோலை அவங்க க்ளீனாக நீட்டாக பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால மாமன்னன் என்னுடைய ஃபேவரட் மூவி. ஓகே, நம்ம நெக்ஸ்ட் மூவி போயிடலாம்.
நெக்ஸ்ட் மூவி வந்து வாத்தி மூவி. வாத்தி மூவி பார்த்தீங்கன்னா வந்து அது ஒரு நேஷனல் அவார்டு வாங்கின மூவி. ஆக்சுவலாக வாத்தி மூவி தனுஷ் சார் ஹீரோவாக பண்ணியிருப்பாரு. நல்ல எஜுகேஷனல் மூவி மாதிரி இருந்துச்சு. ஸோ அந்த மூவியே எனக்கு ரொம்ப ஃபேவரட் மூவி. ஸோ வாத்தி மூவி எதுக்காக எனக்கு பிடிக்கும்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து நிறைய அந்த அந்த படம் அந்த படிக்கிற பசங்களெல்லாம் வந்து திருத்துற மாதிரி அவங்களுக்குள்ள ஒரு தப்பான எண்ணங்கள் இருந்தாலும் அவங்கள திருத்தி ஒரு நல்லவங்களா கொண்டு வர்றதுங்கிறது அது வந்து ஒரு நல்ல மூவியாக வாத்தி முடிச்சு தனுஷ் சார் அந்த ஹீரோவாக பண்ணியிருப்பாரு. அதில் நிறைய விஷயங்கள் வந்து அவர் சமூகத்தில் நடக்கிற தப்பெல்லாம் பேசியிருப்பாரு. அந்த இதெல்லாம் பண்ணக்கூடாது, இதெல்லாம் பண்ணணும், எது சரி எது தப்புன்றத வெளிப்படையாக அவர் அந்த படத்து மூலமாக சொல்லியிருப்பாரு தனுஷ் சார் வாத்தி மூவி படத்து மூலியமா. ஸோ அதனால அந்த படம் வந்து நம்ம டிக்கெட் கொடுத்து காசு கொடுத்து டிக்கெட் வாங்கி படம் பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து இவ்வளோ விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுட்டு இப்போ சமூகத்தில் நடக்கிற தப்ப பேசுறதுனால ஓ இப்படிலாம் நடந்திருக்கா, இதெல்லாம் நம்ம பண்ணக்கூடாது, இதெல்லாம் நம்ம திருத்திக்கணுன்றது அந்த படத்து மூலியமா வந்து நம்ம கற்றுக்கிட்டோம். ஸோ அதனால வாத்தி மூவி வந்து கமர்ஷியல் மூவியை தாண்டி நல்ல ஒரு சோஷியல் மெசேஜ் சொல்லக்கூடிய ஒரு மூவியாகவும் வாத்தி மூவி இருந்துச்சுன்றது ரொம்ப ஒரு பாராட்டக்கூடிய விஷயம் தான் அது. ஸோ அதனால் வாத்தி மூவி என்னுடைய ஃபேவரட் மூவி. நல்ல நேஷனல் அவார்டு வாங்கின மூவி. அண்ட் அது எனக்கு கூட நல்லா கனெக்ட் ஆச்சு அந்த மூவி. ஸோ அதனால வாத்தி மூவி ஒன் ஆஃப் மை ஃபேவரட் மூவி. தனுஷ் சார் கெரியர்லேயே எனக்கு பிடிச்ச மூவி வாத்தி மூவின்றதை நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் படத்துக்கு போயிடலாம். நெக்ஸ்ட் மூவி வந்து காவிய தலைவன் மூவி. காவிய தலைவன் வந்து இப்போ சித்தார்த் சார் பிருத்திவிராஜ் சார் பண்ணியிருப்பாங்க, வசந்தபாலன் சார் டைரக்ட் பண்ணியிருப்பாங்களே அந்த மூவி காவிய தலைவன். அது என்னோட ஃபேவரட் மூவி. அது அதில் வந்து ஆக்சுவலாக வந்து இந்த மாதிரி ஒரு இப்போ வந்து இந்த மூவியில் வந்து பார்த்தீங்கன்னா சித்தார்த் சார் வந்து ரொம்ப ஒரு மாதிரி வந்து ஒரு மாதிரி அவர் சோகமாக பண்ணியிருப்பாரு, ரொம்ப கோபமாகவும் நடிச்சிருப்பாரு, ரொம்ப எமோஷனலாகவும் நடிச்சிருப்பாரு. பிருத்திவிராஜ் சார் வந்து வில்லனாக ஒரு மாதிரி காட்டியிருப்பாங்க அந்த படத்தில். ஆனால் கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பிருத்திவிராஜ் சாரும் சித்தார்த் சாரும் கடைசியில் வந்து ஒரு காட்டுக்குள்ளே பேசிப்பாங்க. திடீர்னு அவரே வந்து சூசைட் பண்ணுற மாதிரி அந்த கன் எடுத்து சுட்டுப்பாரு அவரே வந்து சித்தார்த் சார். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த படம் வந்து ரொம்ப ஒரு மாதிரி அந்த படம் ஃபர்ஸ்ட் ரிலீஸ் ஆகும்போது தேட்டருக்குள்ள வெறும் 10 பேர் தான் இருக்காங்க. ஆனால் அந்த படம் வந்து நல்ல அவார்டு வாங்கின படம். 9 ஸ்டேட் அவார்டு வாங்குச்சு அந்த படம். காவிய தலைவன் மூவி சித்தார்த் சார் நடிச்ச படம். அந்த படம் வந்து இவ்வளோ நல்லா ரீச் ஆன மூவி. ஆனால் அந்த படம் ஆடியன்ஸ் கிட்ட அது நல்ல ஒரு வரவேற்பு கிடைக்கலனாலும் அது வந்து அந்த கருத்து அந்த ரிவ்யூஸ் வைஸ் ஒரு நல்ல மூவியாக தான் இருந்துச்சு காவிய தலைவன் மூவி. அதனால அது என்னோட ஃபேவரட் மூவி. காவிய தலைவன் மூவி வந்து என்னோட ஒன் ஆஃப் மை ஃபேவரட் மூவி. சித்தார்த் சார் அது வந்து சித்தார்த் சார் கெரியர்லயும் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் மூவி வந்து காவிய தலைவன் மூவி. ஸோ அது வந்து அதனால வந்து எனக்கு அந்த படம் ரொம்ப பிடிக்கும். அது ரொம்ப இண்டிபெண்டன்ஸ் டைம்ல நடந்த அந்த இண்டிபெண்டன்ஸ் கிடைக்கிறதுக்கு முன்னாடி நடந்ததெல்லாம் கூட அந்த படத்தை காட்டியிருப்பாங்க. ஸோ அதனால அது ஒன் ஆஃப் மை ஃபேவரட் மூவி. ஓகே, நம்ம நெக்ஸ்ட் மூவி போயிடலாம். நெக்ஸ்ட் மூவி வந்து இது லவ்வர் மூவி. இது ஜேபி மணிகண்டன் சார் ஹீரோவா பண்ணியிருப்பாரு. அது எனக்கு ரொம்ப ரொம்ப மாதிரி நல்ல ஒரு ஹிட்டான மூவி தான். அது கொஞ்சம் ஹிட் ஆச்சு, ரொம்ப பெரிய ஹிட் ஆகணும்னாலும் ஒரு நல்ல ஹிட்டான மூவி தான். அது ரீச் ஆன மூவி அது லவ்வர் மூவி. லவ்வர் மூவி எதுக்காக பிடிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மணிகண்டன் சார் அந்த கேரக்டர் வந்து அவர் அந்த 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 நெகட்டிவாக ஒரு மாதிரி காட்டியிருப்பாங்க. ஒரு மாதிரி அந்த அவர் பேசுகிற அந்த லாங்குவேஜ், அவருடைய பாடி லாங்குவேஜ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மாதிரி அது அந்த அந்த கேரக்டராகவே அவர் ரொம்ப அந்த கேரக்டர் உள்வாங்கி அவர் பண்ணியிருப்பார் ஜெய்பி மணிகண்டன் சார் அந்த லவ்வர் மூவியில் அந்த கேரக்டர். அதனால அவர் மணிகண்டன் சாரோடைய ஆக்டிங்கெல்லாம் அந்த மூவி எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஸோ அதனால அந்த மூவி எதுக்காக பிடிச்சதுன்னா வந்து அவர் அந்த மணிகண்டன் சார் ஹீரோவாக பண்ணியிருப்பாரு, அவர் அந்த கேரக்டராகவே மாறி பண்ணியிருப்பாரு. ஸோ இந்த மாதிரிலாம். ஸோ அதனால வந்து எனக்கு அந்த அவர் பண்ண அந்த கேரக்டரும் அவர் மணிகண்டன் சாரோடைய அந்த ஆக்டிங்கும் எனக்கு ரொம்ப கனெக்ட் ஆச்சு. ஸோ அதனால வந்து லவ்வர் மூவி ஒன் ஆஃப் மை ஃபேவரட் மூவி எனக்கு. அதனால லவ்வர் மூவி அந்த மணிகண்டன் சாருக்காக எனக்கு அந்த மூவி பிடிச்சிருந்துச்சு. மற்ற கேரக்டர்ஸும் நல்லா பண்ணியிருப்பாங்க. ஆனால் மெயினாக பார்த்தா மணிகண்டன் சாரோட ஆக்டிங்லாம் வந்து ரொம்ப ஹைலைட்டாக தெரிஞ்சிருக்கும். அதனால லவ்வர் மூவி வந்து ஒன் ஆஃப் மை ஃபேவரட் மூவி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் வந்து இந்த வீடியோவில் எனக்கு பிடிச்ச 10 மூவிஸ் வந்து உங்களுக்கு நான் டிஸ்கஸ் பண்ணிட்டேன். ஸோ அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம அடுத்த பார்ட் 5 பார்ட் 6 எல்லாம் நம்ம வந்து அடுத்த வீடியோஸில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ நம்ம இதோட முடிச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோ மேக்ஸிமம் ஷேர் பண்ணுங்கள். நம்ம எல்லாம் உங்கள் சப்போர்ட் எனக்கு ரொம்ப தேவை. ஸோ அதனால் நம்ம இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அடுத்த வீடியோ வந்து நான் உங்களை மறுபடியும் வந்து நான் உங்களுக்கு சந்திக்கிறேன். ஸோ அதனால் நான் கிளம்புறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய்.